கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. Son of man, மனுபுத்திரனே, this is what you shall say. இதைத்தான் நீர் சொல்ல வேண்டும். Say this. இதை சொல்லும். The day of the Lord is at hand. கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. The day of the Lord has come. கர்த்தருடைய நாள் வந்தது. If you have your Bibles with me, உங்களுடைய வேதா புஸ்தகத்தை வைத்திருப்பீர்கள் என்றால் please turn to Ezekiel chapter 30 and the verse 3. தயவு செய்து எசேக்கியேல் 33ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். For it says like this. இப்படியாக வசனம் சொல்லுகிறது, For the day is near, even the day of the Lord is near. It will be a day of clouds, the time of the Gentiles. நாள் சமீபமாய் இருக்கிறது. அது கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது மந்தாரமான நாள். அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். This is the day. இதுவே அந்த நாள். The day that was prophesied by the prophet Ezekiel எசேக்கியேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட அந்த நாள் has now come. இப்பொழுது வந்துவிட்டது. The day of the Lord is at hand. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. Now look at the scripture again. மறுபடியும் இந்த வசனத்தை பாருங்கள். For the day is near. அந்த நாள் சமீபமாய் இருக்கிறதாம். What day? அது எந்த நாள்? The day of the Lord கர்த்தருடைய நாள் is near. அது சமீபமாய் இருக்கிறது. Is at hand. அது கைக்கட்டிய தூரத்தில் இருக்கிறது. We read in Matthew chapter 4 verse 17. மத்தேயு 4:17 படிக்கிறோம். When the Lord Jesus began his ministry, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு தம் ஊழியத்தை ஆரம்பித்த போது this was what he preached. அவர் பிரசங்கித்தது இதுதான். Repent, for the kingdom of heaven is at hand. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்றார். The kingdom of heaven is near. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. Now the word of the Lord comes to us. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. The day of the Lord is at hand. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. Now look at the last part of the scripture. இந்த வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். It will be a time of the Gentiles. அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். It's not a good time. இது நல்ல காலம் அல்ல. The entire world will be turned over into the hands of the Gentiles. ஒட்டுமொத்த உலகமே புறஜாதியாருடைய கைகளின் வசம் ஒப்பு கொடுக்கப்படும் காலம். What does it mean, Gentiles? புறஜாதிகள் என்றால் என்ன அர்த்தம்? When Babylonians occupied Israel, பாபிலோனியர்கள் இஸ்ரவேலை கைப்பற்றி படையெடுத்து ஆக்கிரமித்த போது it was a times of the Gentiles. அது புறஜாதியாரின் காலமாய் இருந்தது. When the Romans occupied Israel, ரோமர்கள் இஸ்ரவேலை கைப்பற்றி ஆக்கிரமித்த போது it was a time of the Gentiles. அது புறஜாதியாரின் காலமாய் இருந்தது. When the Assyrians attacked and occupied Israel, அசீரியர்கள் படையெடுத்து இஸ்ரவேலை ஆக்கிரமித்த போது it was a times of the Gentiles. அதுவும் புறஜாதியாரின் காலமாகவே இருந்தது. So when it says the times of the Gentiles, ஆகவே புறஜாதிகளுக்கு வரும் காலம் என்று வேதம் சொல்லும் போதெல்லாம் I dread with fear to tell you this. பயத்தோடு உங்களுக்கு முன்பாக இதை சொல்லுவதற்கு நான் உள்ளத்திலே நான் மிகவும் கலங்குகிறேன். The one world antichrist government is coming. உலகளாவிய அந்திகிறிஸ்துவின் ஒரே அரசாங்கம் வருகிறது. The times of the Gentiles. புறஜாதியாரின் காலம். When all the kings of the earth will surrender their power and authority into the hands of the Antichrist. பூமியின் ராஜாக்கள் அனைவரும் ஏகமாய் தங்கள் அதிகார செல்வாக்கின் பகுதியை அந்திகிறிஸ்துவின் கைகளில் ஒப்பு கொடுக்கும் காலம். That day is at hand. அந்த நாள் சமீபமாய் இருக்கிறது. So beginning from this first day of this new year 2025, ஆகவே இந்த புதிய ஆண்டாகிய 2025ஆம் ஆண்டின் முதல் நாளில் ஆரம்பித்து the countdown has begun for the day of the Lord. கர்த்தருடைய நாளுக்கான கணக்கின் அந்த மணி கணக்கில் வந்து துடிக்க ஆரம்பித்து விட்டது. So on the 27th of December, ஆக டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று as I was waiting on God, நான் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்த போது I was caught up in a vision to heavenly realms. நான் ஒரு தரிசனத்தில் பரலோக மண்டலங்களுக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டேன். And I was in the company of 3 saints. 3 பரிசுத்தவான்களுடைய அந்த கூட்டத்தில் இருந்தேன். And I had the privilege to sit in their conversation. அவர்களுடைய சம்பாஷணையிலே அமர்ந்திருக்கும் ஸ்லாக்கியம் கிடைக்க பெற்றேன். If you read Daniel chapter 8 verse 13 and 14, தானியேல் 8ஆம் அதிகாரத்தின் 13 14 வசனங்களை நீங்கள் படித்தால் we read that the prophet Daniel also had such a privilege
to sit in the company of saints and listen to their conversation. பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் உட்கார்ந்து அவருடைய சம்பாஷணை கேட்கக்கூடிய இந்த பரம பாக்கிய சாக்கியம் தானியேலுக்கும் கிடைத்திருந்தது என்பதை அறியலாம். He was in the company of two heavenly beings. அவர் இரண்டு பரலோக ஜீவிகளாகிய பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் இருந்தார். They are not angels. அவர்கள் தூதர்கள் அல்ல. In the early manuscript of the Bible, call them saints. வேதாகமத்தின் அந்த மூல பிரதிகள் பரிசுத்தவான்கள் என்று அவர்களை அடையாளம் காட்டுகிறது. So there are many heavenly secrets that we do not know yet. இன்னும் நமக்கு தெரிய வெளிவராத எத்தனையோ பரலோக ராஜ்யத்தின் பரம ரகசியங்கள் இருக்கின்றன. There are some beings in heaven called the sons of God. பரலோகத்தில் இருக்கும் சில ஜீவன்கள் தேவ புத்திரர் என்றே அழைக்கப்படுகின்றன. They look exactly like human. பார்ப்பதற்கு மனிதர்களைப் போல்